திருமண பொருத்தம்னு வரும்போது 10 பொருத்தம் பார்த்து 10க்கு 9 இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையான நிலைமை என்னன்னு. ஏன் இப்படி நடக்குது? அப்போ ஜோசியம் பொய்யான்னு கேட்டா இல்ல. ஜோசியம் பார்க்கறவங்க தான் 10 பொருத்தம்ங்கிற பேர்ல நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடிர்லாங்க. ஆக்சுவலி 10 பொருத்தம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அது மொத்தமா பொய். அப்போ எப்படிதாங்க கல்யாணம் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஒரு பையனோட கேரக்டரும் பொண்ணோட கேரக்டரும் மேட்ச் ஆகணும். அப்புறம் ஆயுள் இருக்கணும். 2 பேரும் மினிமம் ஒரு 40 வருஷமாச்சு இருக்கணும்ல. அடுத்த முக்கியமான விஷயம் குழந்தை. சோ அந்த பாக்கியம் இருக்கணும். இதெல்லாம் 10 பொருத்தத்துல இருக்காதுங்க. தனியா ஜாதக வச்சு பொருத்தம் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பொருந்துனோடி நடக்கிறது தான் உண்மையான பொருத்தம் பார்த்து நடக்கிற கல்யாணம். சரி, அது எப்படி பார்க்கறதுன்னு போக போக சொல்லித்தரேன். இப்போ பொதுவா மேச ராசிக்கு எந்தெந்த ராசியோட பொருந்தும்னு சொல்றேன். நீங்க இனி கல்யாணம் பண்ணும்போது இந்தந்த ராசியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேசம். தன்னோட ராசி மேல பொதுவாவே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். சோ மேசம். அப்புறம் சிம்மம். சூரியனோட ராசி. மேசம் மாதிரியே நேர்மையா இருக்கிற ஒரு ராசி. சோ சிம்மம். நெக்ஸ்ட் குருவோட தனுசு ராசி. இவங்க ராசி எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ராசியும் லக்கினமும் இதுக்குள்ள இருந்துட்டா மேச ராசியும் லக்கினமும் இருக்கிறவங்களுக்கு பொதுவா இவங்க தான் மேட்சப். சோ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பியா இருங்க. பாய்.